ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி இஸ்ரேல் அப்டேட், ஒரு புது அப்டேட். நேற்று எந்த அப்டேட்டு பெருசாக இல்லை, அதனால் நம்ம நேற்று இஸ்ரேல் குறித்த எந்த வீடியோவும் போடல. இன்றைக்கி ஒரு முக்கியமான அப்டேட் இருக்குது. அதாவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பிரிட்டன் கப்பல், போர்க்கப்பல் பின்வாங்கி ஓடுது. அதற்கு காரணம் என்னென்னா, சைனாவுடைய போர்க்கப்பல் இந்த அமெரிக்கா கூட்டணி நாடுகள் இருக்கு இல்லையா, இந்த நாடுகள்லாம் என்ன பண்ணுதுன்னு பார்க்குறதுக்காக சீன போர்க்கப்பல் செங்கடலுக்குள்ளே வந்துருச்சு. இந்த செங்கடலுக்குள்ளே வந்தவுடனே பிரிட்டன் கப்பல் தெரிச்சு அங்கேருந்து கிளம்பிடுச்சு. 2 கப்பல்களையும் வாபஸ் வாங்கிட்டு பின்னாடி போகிறாங்க. அதற்கு அவர்கள் என்ன காரணம் சொல்லியிருக்கிறார்கள், அங்கே என்ன நடக்குது செங்கடலில் அப்படின்னு நம்ம பார்ப்போம். முதல்ல இந்த செங்கடல் பிரச்சனையை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் இல்லையா. ஹவுதீஸோட தாக்குதல், எல்லாம் மிரட்டல், எந்த கப்பலுமே அங்கே போக முடியல, இஸ்ரேலுக்குள்ளேயும் போக முடியல, இஸ்ரேல்லேருந்து வெளியே வரவும் முடியல. இஸ்ரேலில் வியாபாரம் பண்ணக்கூடிய, இஸ்ரேலில் ரிஜிஸ்டர் பண்ணிய, அது யூதர்களுக்கு சொந்தமான, இப்படி இந்த கேட்டகரியில் உள்ள எந்த கப்பலையும் ஹவுதீஸ் விடலை. இப்போ நேற்று கூட இந்திய கப்பல் கடத்தப்பட்டது. அது ஹவுதீஸ் கடத்தினாங்களான்னா அவர்கள் எதுவுமே சொல்லலை. கடைசியில் பார்த்தா அது சோமாலியா கொள்ளையர்கள் இது பண்ணாங்க. நம்ம இந்திய கப்பல் படை உடனடியாக விரைந்து 24 மணி நேரம், கிட்டத்தட்ட 12-18 மணி நேரத்தில் அங்கே போய் ரீச் ஆகி அந்த கப்பலை மீட்டு கொண்டு வந்து விட்டது. ஸோ அது வேறு ட்ராக். அது கொள்ளையர்கள், சோமாலியா கொள்ளையர்கள், அது முடிஞ்சு போச்சு. இப்போ என்னென்னா, சீனா என்ன பண்ணுதுன்னா, அமெரிக்காவை மிரட்டுவதற்காகவும் பிரிட்டனை மிரட்டுவதற்காகவும் இவர்கள் 2 பேரும் ஹவுதீஸை மிரட்டிட்டு இருக்காங்க இல்லையா. அதனால் எதுவும் சொல்லாமல் நாங்களும் ரோந்து வரோம். அது சர்வதேச கடல் எல்லை, ஏன்னா ஹவுதி இருக்குது, இந்த பக்கம் இது இருக்குது, அந்த வாய்க்கால் மாதிரி செங்கடல் இருக்குது, நாங்களும் ரோந்து வரோம் அப்படின்ற பேரில் சீன கப்பல் உள்ளே பூந்துருக்கு. அந்த காட்சியை நான் போடுறேன், பாருங்கள். இதுதான் அந்த சீன கப்பல். இந்த சீன கப்பல் உள்ளே பூந்த உடனே என்ன ஆகுதுன்னா, ஒரே நேரத்தில் இவர்கள் அறிவிப்பை தொடர்ந்து என்னென்னா, ஹவுதி தாக்குதல் இப்போ நின்றுருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, எந்த கப்பலும் அங்கே வரலை. ஸோ உடனே என்ன ஆகுதுன்னா, பிரிட்டன் தன்னுடைய 2 கப்பல்களை அங்கே ரோந்துக்கு அமெரிக்காவோட வால் பிடிச்சிக்கிட்டே பின்னாடியே போச்சு. அது அங்கே தான் இருக்குது. ரெட் சீயில் இருந்த கப்பல்களை, 2 கப்பல்களை வாபஸ் வாங்கி திருப்பி பிரிட்டனுக்கே கொண்டு போயிருக்காங்க, அந்த போர்க்கப்பல்களை. அதற்கு அவர்கள் சொன்ன காரணம் என்னென்னா, சைனா உள்ளே நுழைந்துருச்சு, அதுக்கப்புறம் இவர்கள் தாக்குதல் நடத்தினால் அவர்களும் தாக்குதல் நடத்துவார்கள். ஏமன் மேலே தாக்குதல் நடத்தினா சைனாவும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரஷ்யா ஏற்கனவே மிரட்டல் இருக்கு இல்லையா. இதனால் ஆள் பற்றாக்குறை காரணமாக நாங்கள் எங்கள் கப்பலை பிரிட்டனுக்கே கொண்டு போகிறோம்னு சொல்லி கொண்டு போயிருக்கு. அதுக்கான இந்த புகைப்படத்தை போடுற அந்த ஒரு நிருபர் போட்ட அந்த இது வாபஸ் வாங்கினதுக்கான ஆதாரம். ஸோ இப்போ வாபஸ் வாங்கிடுச்சு. இது இப்படி இருக்குது. இதுக்கு அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா, இந்த செங்கடலில் ஏன் ஹவுதிகளுக்கு அமெரிக்காவும் பிற நாடுகளும் பயப்படுது, யோசிக்குது அப்படின்றதுக்கு ஒரு மேப் போகிறேன் பாருங்கள். அந்த செங்கடலுக்குள்ளே போகிறதுக்கும் ஒரு 2 நாட்களில் போகக்கூடிய ஒரு பொருள் இப்படி சுற்றி போனால் எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னு பாருங்கள். எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு அந்த டைமரோட அந்த வீடியோ நான் போடுறேன் பாருங்கள். ஸோ 3-4 நாட்கள் அதிகபட்சத்தில் இஸ்ரேலுக்கு போகக்கூடிய சரக்குகளை செங்கடலில் தடுக்கப்பட்டதுனால அது என்ன ஆகுது அப்படின்னா, ஆப்பிரிக்காவை சுற்றி போவதற்கு கிட்டத்தட்ட 40 நாட்கள் வரைக்கும் ஆகுது.
அப்போ பொருளாதாரத்தில் எவ்வளோ எரிபொருள் செலவாகும், எவ்வளோ நாள் வேஸ்ட்டு. ஒரு பொருளை உடனடியாக இஸ்ரேலுக்கு இறக்கணும் அப்படின்னா உடனே முடியாது அப்படின்ற ஒரு கட்டத்தை ஹவுதிகள் ஏற்படுத்தியிருக்காங்க. அதை தொடர்ந்து தான் இவர்கள் நடத்திய தாக்குதலில் கிட்டத்தட்ட 8 கப்பலை காலி பண்ணியிருக்காங்க இந்த ஒரு 10 நாளைக்குள்ளே. அமெரிக்கா ராக்கெட் வீசியும் அமெரிக்காவும் பின்னால் போகுது. ஏன்னா ஏமன் அடிக்க முடியாது, ஏமன் அடித்தா ரஷ்யா வரும் அப்படின்ற ஒரு காரணத்தினால அதற்கு வால் பிடித்து கொண்டு இருந்த பிரிட்டன் கப்பலும் இப்போ பின்னாடி போயிடுச்சு. சீன கப்பல் உள்ளே நுழைஞ்சிருச்சு. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இவர்களுக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்றது இதிலேருந்து தெரியுது. ஏற்கனவே இஸ்ரேல் படு வீக்காக போச்சு, அவர்கள் தாக்குதலை குறைத்து கொண்டிருக்கிறார்கள். போரை நிறுத்திட்டோன்னு அவங்க சொல்லவே இல்லை. ஆனால் காசா மீதான தாக்குதல் குறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் காசா மீதான அதாவது இஸ்ரேல் மீதான தாக்குதல் அதிகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றது ஒரு சிறப்பு செய்தி இருக்குது. இப்போ இது ஒரு பயங்கரமான சதித்திட்டத்தை இஸ்ரேல் அடுத்து போடுது. ஏன்னா தரைப்படை தோல்வி அடைஞ்சோடனே தரைப்படையில் உள்ள எல்லாத்தையும் வாபஸ் வாங்கிட்டாங்க. வாபஸ் வாங்கினோன்னே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த 22 லட்சம் பேரில் பாதி பேரை நாடு கடத்திட்டா என்ன அப்படின்ற ஒரு கொடூரமான திட்டத்துக்கு அவர்கள் வந்திருக்காங்க. வந்தவுடனே காங்கோன்னு ஒரு நாடு இருக்குது. எங்கேன்னா ஆஃப்ரிக்கா, மிடில் ஆஃப்ரிக்காவில் இருக்குது. இப்போ இது டிஆர்சின்னு சொல்லுவாங்க, டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ. இந்த காங்கோ நாடு பார்த்திங்க அப்படின்னா பஞ்ச பராரையாக இருக்குது. அதில் இல்லாத வளமே கிடையாது. சரியா? அந்த காங்கோ நாட்டுக்கு இந்த பாலஸ்தீனியர்கள் இருக்காங்கள்ல, குறிப்பாக அந்த காசாவில் இருக்காங்கள்ல, இவர்களெல்லாம் அடித்து நொறுக்கி தெற்கு காசாக்கு அடித்தோம்னா நெருக்கடி அங்கே ஜாஸ்தியானவுடனே அங்கேருந்து அப்படியே திறந்து விட்டு அவர்களை வாகனங்களில் ஏற்றி நேராக ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய காங்கோ நாட்டில் கொண்டு போய் அவர்களை இறக்கி விட்டுறணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ஒரு பெரிய திட்டத்தை போட்டு இந்த வறுமையில் இருக்கக்கூடிய அந்த காங்கோ நாட்டுக்கு பெரிய அளவுக்கு அமௌண்ட்டை கொடுத்து இந்த காசா மக்களை அங்கே தள்ளிட்டோன்னு வச்சுங்க. தள்ளிட்டோம் அப்படின்னா அவர்கள் இங்கேருந்து திரும்பவே முடியாது. அங்கே உள்ளூருக்குள்ளே சண்டையாயிரும். உள்ளூருக்குள்ளே அங்கேயே இருப்பான். காங்கோன்றது ஆப்பிரிக்க நாடு, பூரா நீக்ரோஸ். அங்கே கொண்டு போய் இந்த காசன்ஸை, அதாவது குறிப்பாக காசா பகுதி மக்களை ஒரு 5 லட்சம் பேர்லேருந்து 8 லட்சம் பேரை நாடு கடத்தி விட்டு மீதி பேரை போட்டு அடிக்கலாம் அப்படின்னு ஒரு ரகசிய திட்டம் போட்டிருக்கு. அது இப்போ லீக் ஆகிருக்கு. அந்த காங்கோ அப்படின்ற நாடு எங்கே இருக்குன்னா ஆப்பிரிக்காவுக்கு நடுவில் இருக்குது. நான் அந்த மேப்பில் போடுறேன் பாருங்கள். இஸ்ரேலிருந்து குறிப்பாக பாலஸ்தீனியர்களை நார்த்து காசாவிலிருந்து அப்படியே தள்ளி விடுறது, எங்கே எகிப்து எல்லை கொண்டு வந்து அங்கேருந்து பேருந்து மூலமாகவோ ஏதோ ஒரு விமானம் மூலமாக வேறு நாடை வைத்து காங்கோவுக்கு போகிறவங்க போகலாம் அப்படின்னோடனே சரி அங்கே போயினாலும் நம்ம நிம்மதியாக வாழலான்னு சொல்லி சில பேர் பிள்ளைக்குட்டியோடு போயிடுவாங்க அப்படின்னு ஒரு திட்டத்தை போட்டு இங்கே உள்ள மக்களை பாதி பேரை கொன்றணும், பாதி பேரை காங்கோவுக்கு அனுப்பிவிட்டு மீதி எல்லாத்தையும் தெற்கு காசாவுக்கு துரத்தி விட்டு வடக்கு காசாவை அப்படியே கைப்பற்றி அங்கே உள்ள வளங்களை எல்லாம் சுரண்டணும். இதுதான் இஸ்ரேலோட பிளான். இப்போ காங்கோவோட பேச்சுவார்த்தை நடத்தி உங்களுக்கு பணம் தரோம், இவங்களை பூரா அனுப்புகிறோம், இவங்களை பூரா வச்சு நீங்கள் அங்கே வச்சுங்க. அவர்கள் அங்கே தங்குறதுக்கு டென்ட்டு போகிறதுக்கு அதுக்கான செலவெல்லாம் நாங்கள் அமெரிக்காவை தந்துடும்ன்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு காங்கோ அரசாங்கம் லைட்டாக தலையசைச்ச மாதிரி தெரியுது. ஆனால் அது உள்நாட்டில் பெரிய போராயிரும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா காங்கோ நாட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே 50% ரோமன் கேத்தலிக் கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, 20% புரோட்டஸ்டாண்ட் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்காங்க. மீதியும் ஒரு 9%, 10% தான் முஸ்லீம்கள் இருக்காங்க. மீதி 90% கிறிஸ்தவர்களில் பல்வேறு பிரிவினர் இருக்காங்க. ஸோ அங்கே கொண்டு போய் இவர்களை இறக்கி விட்டுட்டு அந்த நாட்டையும் அழிச்ச மாதிரி இருக்குது. அங்கே உள்ள வளத்தையும், அங்கே ஏகப்பட்ட வளங்கள் இருக்குது, அதையும் சுரண்ட மாதிரி ஆச்சு. அங்கே தான் கான்ட்ராக்ட் எடுத்துகிட்டு அந்த காசை வச்சு இவர்களுக்கு குடிசை கிடிச்சை போட்டு இவங்களை டென்ட்டை போட்டு அங்கே தள்ளி விட்டுருவோம். அப்போ வடக்கு காசா கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுச்சு அப்படின்னா அதை நம்ம மொத்தமாக ஆட்டையை போட்டுடலான்னு ஒரு மெகா திட்டத்தை இஸ்ரேல் போட்டிருக்கு. அதுவும் லீக் ஆகிருக்கு. இந்த நிலையில் என்ன அப்படின்னா இஸ்புல்லா மரண அடிங்க. நேற்று இன்றைக்கி மரண அடி இஸ்ரேலுக்கு. ராக்கெட் தாக்குதல்னால் கிட்டத்தட்ட ஒரு 42 ராக்கெட்டுகளை இஸ்புல்லா தாக்கியிருக்காங்க. அதில் எல்லாமே தடுத்து நிறுத்தி இருக்குது இஸ்ரேல். எல்லாத்தையும் இப்போ வானிலை அழித்திருக்கு. சிலதை பொது வெளியில், அதாவது ஆள் இல்லாத பகுதியில் விழுந்திருக்கு. ஆனால் 11 ராக்கெட்டுகள் இஸ்புல்லா ஏவுனது இஸ்ரேலுக்குள்ள முக்கிய பகுதிகளில் விழுந்திருக்கு. இப்போ இஸ்ரேல்கிட்ட ஆயுதமும் இல்லை, தரைப்படையும் வாபஸ் வாங்கிடுச்சு, காசா மேலான தாக்குதலையும் குறைச்சிருக்கு. அது காரணம் மனிதாபிமானம் இல்லை போர் நிறுத்தம் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. போர் நிறுத்தம் இல்லை என்று சொல்லிவிட்டு ஆயுதம் இல்லாததால் தாக்குதலை குறைத்திருக்கிறது. அமெரிக்காவை எதிர்பார்த்து காத்திருந்து அவர்கள் பணம் தர்றதையும் ஏமாற்றிட்டாங்கன்னா அமெரிக்க மக்கள் அங்கே உள்ள பைடனுக்கு ஆப்படிச்சிட்டாங்க. ஆனால் இந்த எலெக்ஷனில் பைடன் இப்போ வரக்கூடிய 2024 நடக்கக்கூடிய தேர்தலில் பைடன் ஏதாவது ஜெயிக்கணும் அப்படின்னா, அவர்கள் கட்சி டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஜெயிக்கணும் அப்படின்னா மக்களை பகைத்தால் மக்கள் ஓட்டை மாற்றி போட்டுருவாங்கன்றனால இவர்களுக்கும் ஆயுதம் கொடுக்க முடியாமல் ஏதோ ஒரு கனவு கண்டா வெளியே சொல்ல முடியாது அப்படின்ற நிலையில் இஸ்ரேல் இருக்குது. இஸ்ரேல் இந்த இஸ்ரேல் தனி நாடு ஆனதுக்கப்புறம் இந்த 48-49 அப்புறம் பார்த்திங்கன்னா இவ்வளவு கேவலமான அடி வாங்கியது இந்த முறை தான். இவ்வளோ வெளியே சொல்ல முடியாத ஒரு தாக்குதலுக்கும் பெரிய ஒரு
இப்போ பணத்தை பூரா இழந்து, அதாவது பொருளாதாரத்தில் மிக மந்தமான நிலைக்கு போய் ஆயுதங்களை இழந்து ஒரு மோசமான நிலையில் நானும் ரவுடி தான், இன்றைக்கி வரையும் நான் அவனை அடிப்பேன், விட மாட்டேன், போரை நிறுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பில்டப் கொடுத்துட்ருக்கு. ஆனால் இஸ்ரேலுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 40,000 மக்கள் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த போருக்கு அப்புறம் இந்த 90 நாளில் 40,000 பொதுமக்கள் மன ரீதியாக மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மனநல மருத்துவர்கள் பற்றாக்குறையாக இருக்கிறது. இராணுவத்தைச் சேர்ந்த கிட்டத்தட்ட 4,000 பேர் மிக மோசமான மனநல இதில் பாதிப்புக்குள்ளாகி அதாவது மென்டல் ரேஞ்சுக்கு ஆகிட்டாங்க. இதில் 6,000 இராணுவ வீரர்கள் இது வரைக்கும் செத்துருக்காங்கன்றது இஸ்ரேல் வரலாற்றிலே இல்லாதது. இவ்வளோ பெரிய அடியை அவர்கள் வாங்கினதே கிடையாது. அதனால் அந்த நாடு ஃபுல்லாக அல்லோலகலப்பட்டு கொண்டு இருக்கிறது. இன்னும் கொஞ்ச நாளில் இஸ்ரேல் அடங்கிவிடும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா ரஷ்யா, சைனா எல்லா ஒரு பக்கம் ஹவுதிஸ் எல்லாமே கொடுக்கக்கூடிய நெருக்கடி தான் இதுக்கு காரணம். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.